இதுவரை ஓப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு ஓப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மிஷ்கா மற்றும் மினால் ஜைனப் ஜுகைன் ஆகியோர் முன்கூட்டியே எனக்கு சலாம் சொல்லியிருந்தீங்க. வலைக்கும் சலாம். சரி, இன்றைய தலைப்புக்குள் நாங்கள் வரலாம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விவசாய யுகம் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் ஆரம்பத்தில் நாங்கள் படித்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நான் நினைக்கின்றேன். போன கிளாஸில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் மிக முக்கியமான கற்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். அது தொடர்பாக நாங்கள் உங்களோடு கலந்துரையாட காத்திருக்கின்றோம். சரியோ? ரைட். அந்த அடிப்படையிலே ஹசன் சஞ்சாரி இணைந்திருக்கிறார். வலைக்கும் சலாம். ஓகே. கடைசியாக நாங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதில் முதலாவது விடயம் நாங்கள் பார்த்த விடயம்தான் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லக்கூடிய இந்த கற்கால மனிதர்கள் கற்களை தான் பிரதான ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். கல்லினால் தான் பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். போன கிளாஸில் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். என்ன வீடியோ சொல்லுங்க பார்ப்போம். போன கிளாஸில் என்ன வீடியோ பார்த்தேன்? ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை என்ன கிளாஸ் என்ன வீடியோ பார்த்தேன்? பார்க்கலையா வீடியோ? போன கிளாஸில் பார்க்கலையா வீடியோ? சரி, நெருப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். எஸ், நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி தான் நாங்கள் போன கிளாஸில் வீடியோ பார்த்தோம். சரி, இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கின்றேன். இந்த கலாச்சார வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு ஆதாரமாக அமைந்தது இந்த கல்லாயுதங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதனால தான் அது கற்காலம், ஸ்டோன் ஏஜ் என்றும் அது அழைக்கப்பட்டது அப்படின்றலாம் நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் சாதாரணமாக பழைய கற்காலத்திலே மனிதர்கள் குழுவாகத்தான் வாழ்ந்தார்கள். ஒரு குழுவிலே எத்தனை பேர் இருப்பார்கள் சாதாரணமாக சொல்லுங்க பாப்போம். ஒரு குழுவில் எத்தனை பேர் இருப்பார்? பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களிலே ஒரு குழுவில் வங்கம் வைத்தவர்கள் எத்தனை பேர்? ரைட், ஓகே, வெரி குட். அதிகமானாக்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. அனீக், ஹசன் சஞ்சாரி, ஹாதிகா நௌரா மற்றும் மிஷ்கா, நிதா மற்றும் மினால் ஜெய்னப் ஜுக்கை. இந்த ஆன்சர் கொஞ்சம் தவறு பார்த்துக்கொள்ளுங்க. நௌரி மற்றும் ஜஹ்ரி மற்றும் ஷிம்ரத், ஐஷா மீனா மற்றும் ரக்ஷா ஆகியோர் மிகச்சரியான பதிலை சொல்லியிருந்தீங்க. 20 தொடக்கம் 30ங்கிறது தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். நீங்கள் 30 சொன்னாலும் அதை அக்செப்டட். ஓகே, அடுத்த கேள்வியை நாங்கள் பார்க்கலாம். இந்த பழைய கற்கால மனிதர்கள் கூடுதலாக மரணச்சடங்கு செய்தார்கள். அந்த படம் தான் இப்போ உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர்கள் உணவு சேகரிப்பதற்கு எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றினார்கள்? பழைய கற்கால மனிதர்கள் உணவு சேகரிக்கிறதுக்கு எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்றினார்?
குயிக் ஆன்சர் பண்ணுங்க. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட். அனீக் மற்றும் தானியா மிஷ்கா, மினால் ஜெய்னப், சிம்ரத், இஃபத், மிஷ்கா, ஜஹரி, ஹசன், ஆயிஷா நிதா, ரிதா, ரக்ஷா, ஷஃப்ரத் ரிதா, எல்லாரும் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. அதில் சிலர் ஆன்சர் தவறு. பண்டமாற்று முறைங்கிறத விட அதை விட முக்கியமாக உணவு அவங்க தேடி கொண்டு வந்தது. முதலாவது அலைந்து திரிந்த உணவு சேகரித்தல், அடுத்தது வந்து வேட்டையாடுதல். அலைந்து திரிந்த உணவு சேகரித்தல், அடுத்தது வந்து வேட்டையாடுதல் என்பதுதான் சரியான பதில். ஓகே. இடைக்கற்கால மனிதர்கள் வில் அம்பெல்லாம் பயன்படுத்தி வேட்டையாடினார்கள். அவர்கள் சித்திரம் கீறினார்கள், வர்ண ஓவியங்களை வரைந்தார்கள். அவ்வாறு அவர்கள் வர்ண ஓவியங்கள் வரைந்தது எங்கே என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அவர்கள் வர்ண ஓவியங்களை வரைந்தது எங்கே? எங்கே வரைந்தார்கள்? ரைட். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். சுவர் என்று சொல்ல இயலாது. கட்குகையில் என்பதுதான் மிகச்சரியான பதில். ஸோ கட்குகை, கட்பாறை என்பதுதான் சரியான பதில். அந்த பதிலை சொன்ன அனீக், ஆயிஷா நிதா மற்றும் அமீனா, அதே போன்று சிலாக்கள் இந்தியான்னு சொல்லிக்கிறீங்க. அது ஒரு இடம் தானே. நான் கேட்டேன் எங்கே வரைஞ்சாங்கன்னு சொல்லும்போது. ஆஹ், தானியா மிஷ்கா, ஹசன் சஞ்சாரி, இஃபத், ரிதா, ஷைமா ஹானி, ஆயிஷா மீனா, சிம்ரத், முஹம்மட், ஃபாஸ் நௌரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி. கடைசியாக ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இன்றைய தலைப்புக்குள்ளே வரும். கடைசியாக கேட்க போகிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், மனிதன் தன் வாழ்க்கை முறையை நீண்ட காலத்தில் படிப்படியாக மாற்றிக்கொள்கிறான். அவ்வாறு ஏற்படுகின்ற அந்த மாற்றம், அவ்வாறு அவன் மாற்றிக்கொண்ட அந்த விதத்துக்கு ஒரு பெயர் சொன்னோம் நாங்கள் போன கிளாஸில். அதை கடைசியாக சொன்னீங்கன்னா இன்றைய தலைப்புக்குள்ளே நாங்கள் போகலாம். என்ன ஒருத்தருக்கு ஆன்சர் தெரியாதா? நீண்ட காலத்தில் மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டான். எவ்வாறு மாற்றிக்கொண்டான்?
என்ன ஆன்சர் பண்ணுறலையா? ஓகே, ரிதா சரியான பதிலை சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி வேற யார் சொன்னேன்? ஹாதிகா நௌரா சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ரக்ஷா சொல்லியிருந்தீங்க, வெரி குட். அனீக் சொல்லியிருந்தீங்க, வெரி குட். நாங்கள் எவ்வளோ பேர் தான் சரியான ஆன்சர் சொன்னாங்க. மற்ற அவ்வளோ ஆன்சர் பண்ணல. சரி, பரவாயில்லை. ரைட், ஓகே, பரவாயில்லை. பழைய கற்காலம் பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி குழுவாக வாழ்தல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். பழைய கற்காலத்தில் சித்திரம், கல் உருவங்கள், அலைந்து திரிந்து உணவு சேகரித்தல் தொடர்பான விஷயங்கள்லாம் போன கிளாஸில் படித்தோம், ஞாபகம் இருக்கும். இடைக்கற்காலம் என்னென்று பார்த்தோம். இடைக்கற்காலத்தில் பண்புகள் பார்த்தோம். மரம், தடி, இலை, குலைகளால் வீடுகள் கட்டுறது, ஒரே இடத்தில் வாழ்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன இடைக்கற்காலத்தில் எவ்வாறு வீடுகள் அமைக்கப்பட்டதுங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். சரி சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னென்னா, நீங்கள் எல்லாரும் அந்த நாங்கள் அனுப்புகிற போல் கொஷின்ஸ், ஒவ்வொரு நாளும் அந்த 10 கேள்விகள் போல் கொஷின்ஸ் அனுப்புகிறோம் இல்லையா? அதை வந்து நீங்கள் செய்கிறீங்களா, செய்யலையா? யார் யாரும் எழுதுறீங்க? எழுதுறாக்கள் எல்லாம் எஸ்ன்னு போடுங்க, எழுதாதாக்கள் நோ போடுங்க, குயிக்கா. எழுதியிருக்கிறீங்க. சரி, எழுதினாக்கள் எல்லாரும் இப்போ உங்களோட வீடியோ ஆன் பண்ணி, எழுதினேன்னு சொன்னாக்கள் எல்லாரும் உங்களோட வீடியோ ஆன் பண்ணி கொஞ்சம் உங்களோட கொப்பிகளை காட்டுங்க பார்ப்போம். பார்ப்போம் யார் யார் எழுதிக்கிறீங்க. எழுதாதாக்கள் ஏன் எழுதலைன்னு காரணத்தை சொல்லுங்கள். ஏன் எழுதலை? அப்போ என்னத்துக்கு நாங்கள் கேள்வி செஞ்சு போடுறோம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும்? வீடியோ ஆன் பண்ணி காட்டுங்க கொப்பியெல்லாம். ஆன் பண்ணுங்க எல்லாரும் வீடியோ. ரைட், ஹசன் ஓகே. எல்லாத்தையும் காட்டுங்க ஹசன், பிரட்டி பிரட்டி காட்டுங்க. சிம்ரத்ர ஓகே. நௌரீட ஓகே. மற்றாக்கள்? அமீனா ஓகே. மற்றாக்களும் காட்டுங்க. ரைட், ஓகே, வெரி குட். எழுதி காட்டின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மற்றாக்கள் கொஞ்சம் பேர் காட்ட இல்லை. இப்போ இதுவரைக்கும் போட்ட எல்லா போல் கொஷின்ஸும் எல்லாரும் எழுதணும். வார கிளாஸில் நான் செக் பண்ணுவேன். இல்லைங்கண்ணா? தானியா ஓகே, எழுதிக்கிறீங்க. ஓகே, எழுத கஷ்டப்படனா பிரிண்டாவது எடுத்துக்கொள்ளணும், பிரச்சனை இல்லை. ஆனால் எழுதினா தான் நல்ல, எழுதினா உங்களுக்கு ஞாபகம் வரும். 10 கேள்வியும் பதிலுமா நாங்கள் போட்டிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உதவ போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்தந்த டேட்டில் நீங்கள் கட்டாயம் அதை எழுதி கொள்ளணுங்கிறத மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸ், வார ஹிஸ்ட்ரி கிளாஸில் உங்கள்கிட்ட நாங்கள் இதை கட்டாயம் செக் பண்ணுவோம்.
எல்லாரும் கட்டாயம் எழுதி வச்சுக்கணும். நல்ல பிள்ளைகள் எழுதுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சரியோ? ரைட். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் வீடியோவில் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க, தேவையில்லை. ரைட். வீடியோவில் ஆஃப் பண்ணுங்க. சரி. ஓகே. இந்த இவ்வாறு கல்லாயுதங்கள் பயன்படுத்தினதும் கட்பாறைகளில் வர்ண சித்திரங்கள் வரைந்ததையும் நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் இடைக்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களால் வரையப்பட்ட சித்திரங்களையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஓகே. வேட்டை, உணவு சேகரித்தல், வில் அம்பு பயன்பாடு, காய் கனி இலை கிழங்கு உண்பது போன்ற பழக்க வழக்கங்கள் தோற்றம் பெற்றது இந்த இடைக்கற்காலத்தில் தானே. ஓகே. புதிய கற்காலமும் பார்த்தோம். அவங்களோட வாழ்க்கை முறையில் வந்து உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது, உலோக ஆயுதங்களை பயன்படுத்தினது, கடவுள் வழிபாடு காணப்பட்டது, சமய வழிபாடு தோற்றம் பெற்றது, ஏழை செல்வந்தன் வேறுபாடுகள் தோற்றம் பெற்றதுன்னு பல விஷயங்களை நாங்கள் சொன்னோம். நான் புதிய கற்கால வாழ்க்கை முறை இதையும் நாங்கள் போன கிளாஸில் பார்த்தது. புதிய கற்காலத்தில் மனிதனால் செய்யப்பட்ட அறிவாள் கிறிஸ்துவுக்கு முந்தி 3000 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது விவசாயத்தின் ஆரம்பம். விவசாயத்தின் ஆரம்பம் பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். மனுஷன் விவசாயம் செய்ய தொடங்கின அந்த யுகம், அந்த ஆரம்ப யுகம் எப்படி இருந்தது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியா? விவசாய ஆரம்பம். விவசாய ஆரம்பத்தில் என்னென்ன விடயங்கள் இருந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். பழைய கற்காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடித்தான் பிரதானமாக உணவை பெற்றுக்கொண்டார்கள். அவங்களோட பிரதான முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது தான் இந்த வேட்டையாடுதல் அப்படிங்கிற ஒரு விடயம். வேட்டையாடுவதன் மூலமாகத்தான் மிக சிறப்பான முறையில் பழைய கற்காலத்தில் மனிதர்கள் உணவை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதன் தொடர்ந்தும் வேட்டையாடுவது சிக்கலுக்குள்ளான ஒரு விடயமாக காணப்பட்டது. வேட்டையாடுவதற்கு விலங்குகள் பற்றாக்குறையாக இருந்தது. எனவே தங்களுடைய எப்படியாவது உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் பழகி கொண்ட ஒரு விடயம்தான் இந்த விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் பழகி கொண்டதை நாங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ பழைய கற்காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடியும் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு சென்றும் உணவை சேகரிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக காணப்பட்டார். இதில் பார்த்தீங்க, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி விலங்குகளை அம்பு, ஈட்டி, பிற பொருட்களை கொண்டு வேட்டையாடுதல் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ வேட்டையாடுது இது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்து உணவு சேகரித்தல். உணவு சேகரித்தல்ங்கிறது என்ன? இந்த விலங்குகள்கிட்ட இருந்து தாவரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளை சேகரிக்கிறது. பழங்களை, காய்களை, இன்னொரு பல்வேறு விடயங்களை சேகரித்து, கிழங்குகளை அதெல்லாம் சேகரித்து ஒரு இடத்துல குவித்து சாப்பிடுகின்ற பழக்கம் காணப்பட்டது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பண்பாக காணப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உணவு சேகரிக்கிறது விவசாயமும் தான் இந்த விவசாய யுகத்தில் ஆரம்பத்தில் காணப்பட்டது. இப்போ விவசாயம் செய்ய தொடங்கினது ஏன்? அப்போ வேட்டையாடி உணவுகளை சேகரித்து கொண்டிருந்த மனிதர்கள் திடீரென விவசாயத்தின் பக்கம் மீண்டது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் நிலவிய கடும் பனியுகம். 12,000 இல்லாத ஒரு சைபர் மிஸ் ஆகிருக்கு. 1,20,000. சரி, 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் நிலவிய கடும் பனியுகம் முடிவுக்கு வந்தது தான் அதற்கு காரணம். சரிதானே? ரைட். அப்போ பெரும் பனியுகம் ஐசேஜுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் ஐசேஜை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஐசேஜில் அந்த படத்தில் ட்ரெய்லர் ஒன்று காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இடையில இந்த தலைப்பை முடிச்சுட்டு பார்ப்போமா? சரி. அப்போ பூமியில் நிலவின கடும் பனி யுகம், கடுமையான பனி,
காணப்பட்டதால எப்படியும் மனிதர்களால் வாழ முடியாத ஒரு சூழல், தாவரங்கள் முளைக்க முடியாத ஒரு சூழல் தான் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருந்தது. சரிதானே? சரிதானே? பூமியில் நிலவிய கடும் பனியுகம் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்கிறார் ஒரு ஆள் அந்த மமத் யானை தான் அந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன், த வேர்ல்ட்ஸ் கம்மிங் டு அன் எண்ட் என்று சொன்னார். இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது, முடிவை கண்டுகொள்ளப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொன்ன அந்த வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்த காலம், காலநிலையில் ஒரு பெரிய சேஞ்ச், கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்குகிறது. சொட்டு சொட்டாக அந்த பனியெல்லாம் உருகத் தொடங்குகிறது. பனியெல்லாம் உருகி வெயில் வரத் தொடங்கினோடனே, சூரியனை கண்ட உடனே என்ன நடக்கும்? ரைட், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெரும் பனியுகம் முடிவுக்கு வாரத்தை நீங்கள் பார்க்கலாம். சரியா? இதே மிக முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க எப்படின்னு சொல்லி பனிப்பாறைகள் உருகுறதை எல்லாம் பாருங்க. ரைட், பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்ததை நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ பெரும் பனியுகம் என்று சொல்றது கடுமையான தடிப்பான பனிப்படலங்கள் நிறைந்த ஒரு காலம். என்ன? பனிப்படலங்கள் நிறைந்திருக்கிற காலம்தான் பெரும் பனி யுகம் அப்படின்னு நாங்கள் சொல்கின்றோம். இதுதான் நாங்கள் ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்தது தான் தாவரங்கள் முளைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இல்லை என்றால் தாவரங்கள் முளைக்க முடியாது. பெரும் பனியாவை தொடர்ந்தும் இருந்தால் தாவரங்கள் முளைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த 12,000 வருடங்களுக்கு முன்பு தான் பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்தது. அது சரி, பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்தது 12,000 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் தோற்றம் பெற்றது கிட்டத்தட்ட 1,15,000 1,15,000 1,12,000 வருடங்களுக்கு முன்பு தான். 1,00,000 வருடங்களுக்கு முன்பு தோற்றம் பெற்றது தான் இந்த பெரும் பனியுகம். அது முடிவுக்கு வந்தது தான் இந்த 12,000 வருடங்களுக்கு முன்பு. இப்போ இருந்து 12,000 வருஷங்களுக்கு முன்பு பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்து அதுக்கு பிறகு பிளைத்தோசின் யுகம் தோற்றம் பெற்று, அதுக்கப்புறம் ஹொலோசின் யுகம் தோற்றம், இப்படி ஒவ்வொரு யுகங்கள் தோற்றம் பெற்றது. அது உங்களுக்கு விரிவாக இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்தோடனே விவசாய யுகம் தோற்றம் பெற்றது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சரியோ? அதான் அந்த விஷயம். 12,000 வருடங்களுக்கு முதல் பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்தது என்பதை தான் நாங்கள் பார்க்கலாம். அப்போ சரி, 12,000 வருடங்கள் என்பது சரி, அது என்னத்தை சொல்லுதோ? தோன்றினதல்ல. பெரும் பனியுகம் தோன்றினது 12,000 வருஷத்துக்கு முந்தில, முடிஞ்சது தான் 12,000 வருஷத்துக்கு. அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா 12,000 வருடங்களுக்கு முன்பு பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்தது. அவ்வாறு முடிவுக்கு வந்தா அடுத்தது என்ன? படிப்படியாக குளிர்ந்த காலநிலை மாறி வெப்ப காலநிலை தொடங்கி, இந்த வெப்ப காலநிலை மாற்றத்தால் தாவரங்கள் மெதுமெதுவாக செழிப்பாக வளரத் தொடங்கிச்சு. ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த டைனோசர்ஸ் எல்லாம் காணப்பட்ட ஒரு யுகம் இருந்தது, ஜுராசிக் யுகம். அது பெரும் பனியுகம் முடிந்த பிறகு குளிர்ந்த காலநிலை மெல்ல மெல்ல வெப்பமாக தொடங்கின உடனே வெப்ப காலநிலை மாற்றத்தால் தான் தாவரங்கள் மிக செழிப்பாக வளரத் தொடங்கி. உங்களுக்கு தெரியும், தாவரம் ஒன்று முளைக்கணும்னா கட்டாயம் சூரிய ஒளி வேணும். ஏன்னா தாவரம் ஒன்று முளைக்கணும்னா சூரிய ஒளி வேண்டும். சூரிய ஒளி இல்லாவிட்டால் தாவரங்கள் முளைக்காது. எனவே இந்த பெரும் பனியுகத்தில் தாவரங்கள் பெருசாக முளைக்கு. பெரும் பனியுகம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்க தாவரங்கள் எப்படி செழித்து வளர்ந்திருக்கேன்னு சொல்லி. அழகாக செழித்து வளர்ந்த ஒரு யுகத்தை நீங்கள் பார்க்கலாம். விலங்குகளும் சந்தோஷப்பட்டது. விலங்குகளுக்கு தேவையான உணவு தாராளமாக. இந்த படத்தை நல்லா அவதானிங்க. என்னென்ன விலங்குது உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்க.
ரைட். நீங்கள் அவதானிக்கிற விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மரங்கள், பூக்கள், நீரோடைகள். வேற அப்போ செழிப்பாக வளர்ந்தீங்கன்னு. மான்கள் காணப்படுறாங்க. தாவரங்கள் செழித்து வளர்ந்தீங்க. பூத்து குலுங்குது தாவரம் எல்லாம். எஸ். ஓகே, குட். அப்போ தாவரங்கள் வளர்ந்து கொண்டு போனதால விலங்குகளுக்கு தேவையான உணவு தாராளமாக கிடைக்கத் தொடங்கும். தாவரங்கள் வளர்ந்தா அதனால் கிடைக்கிற நன்மை தாவரங்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் அதான நன்மை இருக்கு. என்ன நன்மை? விலங்குகள் தாவர உண்ணிகளுக்கு சாப்பாடு கிடைக்கும். தாவரங்கள் போதுமானதாக இருக்கல பனியுகத்தில், இப்போ போதுமானதாக இருக்குது. ஆகவே விலங்குகளும் இதனால் சந்தோஷப்பட்டு கொண்டு போனதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஓகே. மான், மரம், பூக்கள், செழிப்பான மரங்கள், மலைகள், மனிதன், டைகர், நரி. ரைட். ஓகே. நீங்கள் சொன்ன எல்லா விடையும் சரியா? வாழ்த்துக்கள். அப்போ தாவரங்கள் வளர்ந்து 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 விலங்குகளுக்கு தேவையான உணவும் தாராளமாக கிடைத்த இந்த காலப்பகுதி, புதிய காலநிலை மாற்றம் ஏற்பட்ட காலப்பகுதி தான் ஹொலோசின் யுகம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ பெரும் பனியுகத்தை தொடர்ந்து தாவரங்கள் முளைத்த யுகம் எந்த யுகம் என்று கேட்டால் ஹொலோசின் யுகம். படமாய் கொள்ளணும். ஹொலோசின் யுகம் என்பதுதான் சரியான பதிலா? ரைட். சொல்லுங்களே. பெரும் பனிப்படலத்தால் பூமி மூடப்பட்டு தாவரங்கள் பெருமளவில் வளர்ச்சி அடைய முடியாத யுகம் என்ன யுகம்? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ரைட், வெரி குட். பெரும் பனியுகம் என்பதுதான் சரியான பதிலா? ஒரே ஒரு ஆள் பிள்ளையா சொல்லிக்கிறீங்க, மற்ற எல்லாரும் சரியா சொல்லியிருந்தீங்க. பெரும் பனியுகம் என்பதுதான் சரியான பதில். பனிப்படலங்கள் காணப்பட்டது பெரும் பனியுகம். ரைட். இந்த பெரும் பனியுகம் முடிந்ததுக்கு அப்புறம் தாவரங்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்து சூரிய ஒளி எல்லாம் கிடைச்சி வாழ்ந்த அந்த யுகம் என்ன யுகம்? அது என்ன யுகம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. கிளாஸ்ல ஜாயின் ஆனேன் சார். எனக்கு விருப்பமா இருந்துச்சு. அப்போ நான் பிஏ முடிச்சிருக்கேன். நான் டீச்சிங் கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்காக வந்து கிளாஸ் கட்டி திருச்சி அனுப்பியிருக்கேன் சார். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் குழுவில் ஜாயின் பண்ணிக்கேன் சார். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ரைட், வெரி குட். பெரும் பனியுகத்துக்கு பிறகு தோன்றின யுகம் தான் ஹோலோசின் யுகம். அங்கே வந்து தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் தேவையான உணவு தாராளமாக கிடைக்குங்க. பாருங்க, தாவரங்கள் வளர்ந்து கிடக்கு, காடெல்லாம் உருவாயிட்டுது. ஸோ அதனால் மிருகங்களுக்கும் போதிய அளவு உணவு கிடைக்குது. சரியா? பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். அப்போ தாவர வளர்ச்சிக்கு விலங்குகளுக்கும் உணவு கிடைத்த ஒரு யுகம் தான் ஹொலோசின் யுகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகலாம். ஹொலோசின் யுகத்தில் வாழ்ந்த ஒரு விலங்கினுடைய எலும்புக்கு கிட்டத்தட்ட ஒரு டைனோசர் மாதிரி இருக்குன்னு. அப்போ டைனோசர் ஒரு தாவர உண்ணி தான். டைனோசர் நம்ம அந்த படங்கள் எல்லாம் கட்டுற மனுஷனை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி போடுறதெல்லாம் பொய். ரைஞ்சா? அப்படி அல்ல. டைனோசர் வந்து ஒரு தாவர உண்ணி. ஆரம்பத்தில் தாவரங்களை தான் உண்டு வாழ்ந்தது. சரிதானே? படங்களில் சும்மா மிகைப்படுத்தி காட்டுறாங்களே தவிர உண்மையானது அல்ல.
அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். சரியா? ரைட். விவசாயத்தின் ஆரம்பம். இக்காலத்தில் மனிதர்கள் வேட்டையாடுவதை குறைத்து கொண்டார்கள். அவங்களால இதுக்கு பிறகு வேட்டையாட முடியாது அப்படின்ட்டு வேட்டையாடுறதை குறைச்சிட்டு அதுக்கு பின்னர் வேட்டையாடுறதுக்கு விலங்குகளும் குறைஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் உலோக வகைகளை எல்லாம் கண்டறிந்து அதனை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செய்யணும். நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சரியா? அப்போ இந்த காலத்தில் மனிதன் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் விவசாயம் செய்தது அப்படிங்கிறது. விவசாயத்துக்கு உலோகங்களை பயன்படுத்தி கொண்டதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஹொலோசின் யுக மனிதன் உபகரணங்களை செய்து, குறிப்பாக இந்த உலோகங்களால் உபகரணங்கள் செய்தது. கற்களாலையும் சில நேரம் உபகரணங்கள் செஞ்சாங்க ஆரம்ப காலத்தில். பிறகு உலோக ஆயுதங்களை செய்து பயன்படுத்தினதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹொலோசின் யுக மனிதன் விவசாயத்தில் ஈடுபடும் காட்சியை நீங்கள் இதில் பார்க்கலாம். அங்கே இரும்பையும் உற்பத்தி செய்கிறாங்க. ரெண்டையும் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் இரும்பு உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது, மறுபுறத்தில் ஹொலோசின் யுக மனிதன் விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன இரும்பை உற்பத்தி செய்கிறது? இப்போ விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பதிலாக அவற்றை வீட்டு விலங்குகளாக வளர்க்க தொடங்கினாங்க. ஆடு மாடு வளர்க்குற பழக்கம் உருவாகும். வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்த மக்கள் அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு பயிர்களை பயிரிடத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி, இலங்கையிலையும் அதுக்கேற்ற மாதிரி மக்கள் பயிரிடத் தொடங்கினாங்க. அப்போ வேட்டையாடுறதுக்கு பதிலாக விலங்குகளை வளர்க்கின்ற முறை தோற்றம் பெற்றது தான் இந்த விவசாய யுகம். இல்லைனா அதே மாதிரி தாவரங்களையும் காடுகளுக்கு போய் உணவு சேகரித்து கொண்டிருந்தாங்க. தமக்கண்டு ஒரு நிலையான ஒரு குடியிருப்பு ஏற்படுத்தி அதுக்கு பக்கத்திலேயே நமக்கு தேவையான பயிர்களை பயிரிட்டு கொண்டாங்க. அந்த மிருக வளர்ப்பு பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி மிருகங்கள் வளர்க்கப்படுதுன்னு சொல்லி. ரைட். பிரதேசத்துக்கு ஏற்ற வகையில் விவசாயம் பிரதேசத்துக்கு ஏற்ற வகையில் விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் போடப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பழங்கால விவசாயிகள் வாழ்ந்த கிராமம் ஒன்றினையும் சித்திரக்கலைஞன் சித்திரமாக வரைந்துள்ள விதம் ஒன்றினையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். சித்திரக்கலைஞன் சித்திரமாக வரைஞ்சிக்கிறான் பார்த்தீங்கன்னா விளங்க. விவசாயிகள் வாழ்ந்த கிராமம் இப்படி தான் இருந்துச்சு. தானியங்கள் பயிரிடப்பட்ட இடங்களையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். கோதுமை கோதுமை என்பது முதலில் மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் பயிரிடப்பட்டது. அதாவது ஐரோப்பாவுக்கு கீழே இருக்கிற கடல் தான் இந்த மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் கோதுமை முதலில் பயிரிடப்பட்டது. சுமார் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 9,000ஆம் ஆண்டிலே இந்த கோதுமை பயிரிடப்பட்டது. பார்த்துக்கொள்ளுங்க, கோதுமை என்கிறது லேசான ஒரு விஷயம் இல்லை. 11,000 வருஷத்துக்கு முன்பே கோதுமையை மனுஷன் கண்டுபிடிச்சு பயிரிட தொடங்கிட்டான். அதுவும் மத்திய தரைக்கடல் பகுதியில். ஞாபகம் வச்சுக்கணுமா, மத்திய தரைக்கடல் பகுதியில் இது ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் கோதுமை பயிரிட்ட நிகழ்வுகளை இதில் நீங்கள் பார்க்கலாம். நெற்செய்கை முதலில் சீனாவில் ஆரம்பமாகியது. சுமார் 9,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 7,000ஆம் ஆண்டிலே நெல் பயிரிடப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ கோதுமை பயிரிடப்பட்டது 11,000 வருஷத்துக்கு முந்தி, நெல் பயிரிடப்பட்டது 9,000 வருஷத்துக்கு முந்தி. கோதுமை பயிரிடப்பட்டது மத்திய தரைக்கடல் பகுதியில், நெல் பயிரிடப்பட்டது சீனாவில். சரிதானே? ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. சீனாவில் நெல் உற்பத்தி நடைபெறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது சோளம். இது மத்திய மெக்சிகோ பகுதியில் பயிரிடப்பட்டது. மெக்சிகோ அதாவது அமெரிக்கா, வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு நாடு தான் மெக்சிகோ.
அமெரிக்காவில் மெக்சிகோ பகுதியில் தான் சோளம் பயிரிடப்பட்டது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்டது. அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3000 பயிரிடப்பட்டது. சோளம் பயிரிடப்பட்டது. மத்திய மெக்சிகோ பகுதி மக்கள் சோளம் உற்பத்தியில் ஈடுபடும் காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள். மத்திய மெக்சிகோவில் சோளம், சீனாவிலே நெல், அங்கால மத்திய தரைக்கடல் பகுதியிலே கோதுமை. சோளத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வீடியோ காண்பிக்க வேண்டும். விவசாயம் சம்மந்தமான வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்க்க இல்லை தானே? எப்படி உலகத்தில் விவசாயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்க இல்லையே? பார்த்தே பார்க்கல அப்படி ஒரு வீடியோ? பனியுகம் சம்மந்தமாகவும் ஒரு ட்ரெய்லர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை உங்களுக்கு இன்றைக்கி டைம் இருந்தால் போடுவோம், இல்லாட்டி இதை மட்டும் பார்ப்போம். விவசாயம் சம்மந்தமான வீடியோ பார்த்தீங்களா பார்க்க இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். பார்க்க இல்லை, ரைட், ஓகே. அப்போ பார்ப்போமாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்ப்போம். சவுண்ட் கேட்குதான்னு ஒருக்கா சொல்லுங்களா? ஃப்ளையிங் கார், டைம் மிஷின் அப்படின்னு நிறைய கேஜெட்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போல. நம்ம இந்த வீடியோவில் உலகத்தில் மனிதர்கள் முதல்ல இன்வென்ஷன், அதாவது கண்டுபிடிச்ச நெருப்பு, வெப்பன்ஸ், வீல்ஸ், அப்புறம் முக்கியமாக விவசாயம், இது எல்லாத்தையும் மனிதர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சு எப்படி எவால்வ் ஆனாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஹரி. இது நம்ம மேன் ஃப்ரம் சயின்ஸ் யூடியூப் சேனல். வீடியோ பார்த்துட்டு கேம் செய்வோமா? வீடியோ முதல் பாருங்க, அதுக்கப்புறம் கேம் செய்யலாம். ஆதி காலத்தில் மனிதர்கள் சில விலங்குகள் ஆல்ரெடி வேட்டையாடி மிச்சம் வச்சிருந்த உணவுகளை தான் சாப்பிட்டாங்க. அப்படி வேட்டையாடி வச்சிருந்த ஒரு விலங்கோட எலும்பு ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. அதை உடைக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. ஒருத்தர் ஒரு கல்லை வச்சு அந்த எலும்பை உடைச்சாரு. அப்போது அது ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு. அதனால் இது அவரோட கையை கீச்சி விட்டுருச்சு. அப்போது தான் யோசிக்கிறாங்க, இதையே நம்ம அனிமல்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆயுதமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அடுத்துல இருந்து அனிமல்ஸை மனிதர்களாக இந்த ஆயுதத்தை வச்சு வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தாங்க. சமைக்க அனிமல்ஸை விரட்ட, அப்புறம் வெளிச்சத்தை இரவு நேரத்தில் கொடுக்க நெருப்பு அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு. இந்த நெருப்பு எப்படி முதல்ல இன்வென்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஒரு கடுமையான மழை பெய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடியும் மின்னலுமா வானத்தில் இருக்கும். அந்த கிளைமேட்டில் ஒரு சமயம் ஆதி மனிதர்கள் ஒரு விலங்கை வேட்டையாடி அதை சாப்பிட ஆரம்பிக்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு சவுண்டு இப்படின்னு. இது என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப ஒரு மரத்தில் நெருப்பு. அது அப்போ அவங்களுக்கு நெருப்புன்னு தெரியாது, பட் ஏதோ நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு நினச்சி அலறிட்டு ஓடுறாங்க. ஓடி அவங்களோட இருப்பிடமான குகையை அடைஞ்சிடுறாங்க. அங்கேருந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. சில இடங்கள் நெருப்பால் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சில நேரங்கள் கழித்து மழை பெய்ய ஆரம்பித்ததால் அந்த காட்டில் இருந்த நெருப்பு எல்லாம் அணைஞ்சிருச்சு. இப்போது இந்த ஆதி மனிதர்கள் ஒரு விலங்கை வேட்டையாடி வச்சுருந்தாங்களே, அதுவும் நெருப்பால் வெந்துருந்துச்சு. இவ்வளோ காலமாக எல்லா அனிமல்ஸையும் பச்சையாக தான் ஆதி மனிதர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த நெருப்பால் வெந்த விலங்கை சாப்பிட ஆரம்பிக்கும்போது அவங்க நாக்கில் பட்ட உடனே அது ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. இது எப்படின்னு யோசிக்கும்போது தான் இதுக்கு நெருப்பு தான் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. சில நாள் கடந்துச்சு. ஒருத்தர் விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக கல்லால் ஒரு ஆயுதத்தை வடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த கல்லும் இன்னொரு கல்லும் ஒன்றுக்கு ஒன்று உரசி கங்கு தெரிச்சிட்டு இருந்துச்சு. அப்போது பக்கத்தில் வேற கொஞ்சம் இலைகள் குமிஞ்சிருந்ததுனால இந்த கங்கு தெரிச்சு இலைகளில் நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிது. இப்போதான் மனிதன் முதல்ல நெருப்பை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் மனிதர்கள் நெருப்பால் எல்லா உணவுகளையும் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது போக்குவரத்து டெவலப் ஆகியிருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஆதி மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சது தான். மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சது எப்படின்னா, ஒரு நாள் ஒரு மரத்தில் இருந்து ஒரு மரக்கட்டை கீழே உருண்டு வரதை பார்த்தான். அப்போது அவன் யோசித்தான், எப்படி இந்த கட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகண்டுச்சு அப்படின்றத. இன்னொரு நாள் ஒரு விலங்கு இன்னொரு மரக்கட்டையில் உட்கார்ந்துருந்துச்சு.
அந்த மரக்கட்டை உருண்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு. இதையும் பார்த்தான், ரொம்பவே எக்ஸைட் ஆனான். இப்போ தான் யோசிக்கிறான், ஏன் இந்த மரக்கட்டையை பயன்படுத்தி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போகக்கூடாது அப்படின்றது. அந்த மரக்கட்டையை ரெண்டாக வெட்டினான். அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான மரக்கட்டையையும் வச்சு கீழே கிடந்த வேர்களால் கட்டி அதுக்கு மேலே சில பொருட்களையும் வச்சு தள்ளினான். அந்த வாகனம் இவன் தள்ள தள்ள மெதுவாக நகர்ந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டும் டெவலப் ஆச்சு. மனிதர்களும் அது மேலே உட்காந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸோட உதவியால் போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு மெயின் ரீசன் ஜாப். வேலைகளை தேடி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறோம். ஆனால் ஆதி மனிதர்கள் மைக்ரேட் ஆனதுக்கு மெயின் ரீசன் உணவு பற்றாக்குறை தான். ஒரு இடத்துல இருக்கிற அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்றதுனால அங்கே இவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இதனால தான் மக்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. புலம்பெயர்ந்த மக்கள் அதிகப்படியாக ஆற்றங்கரையை நோக்கி நகர்ந்தாங்க. ரீசன் மனிதர்களுக்கு காட்டுக்குள்ளே தண்ணீர் ரொம்பவே கம்மியாக கிடைச்சிது. இதனால தான் இவங்க ஆற்றங்கரை பக்கமாக நகர்ந்தாங்க. இதுவும் ஒரு மெயின் ஃபேக்டர் தான் மனிதர்கள் மைக்ரேட் ஆனதுக்கு. விவசாயம். ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஆண்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போனால் வரதுக்கு மினிமம் 4லிருந்து 5 நாள் வரை ஆகும். இதனால் பெண்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு உணவளிக்க பக்கத்தில் இருக்க செடிகளில் காய்க்கிற பட்டாணி, பழங்கள் அப்படின்னு சில உணவுப் பொருட்களை உணவாக அளிப்பாங்க. இது ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறனால விலங்குகளாலேயும் ஆபத்து வராது. இதை சாப்பிட்டு மிச்சம் இருந்த கொட்டைகளை தூக்கி ஒரு காலி இடத்துல போட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த காலி இடங்களில் செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுது. அப்போது விதைகளில் மண்ணில் புதைச்சி வச்சா செடியாக முளைக்கும் அப்படின்றத பெண்கள் கவனித்தாங்க. ஆண்களும் உயிரை பணயம் வச்சு வேட்டையாடி சாப்பிட்றத கொஞ்சம் வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய கிராப்ஸை விளைவிச்சு உணவு உண்ண ஆரம்பித்தாங்க. விவசாயம் அப்படின்றதும் அடிப்படை தேவையாக உருமாறுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலனா அடுத்த வீடியோ வர வரைக்கும் பார்த்துட்டு இருங்க. நான் உங்கள் ஹரி, இது நம்ம ஃபங்க்ஷன். வீடியோ எப்படி இருந்துச்சு பிள்ளைகள்? நல்லமா? சரி, இப்போ நீங்கள் கேம் செய்யலாம். கேம் போட்டு குரூப்பில் பாருங்கள். கேமை குரூப்பில் போட்டு கேம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, கேமை செய்யுங்க. குயிக்காக செய்யுங்களா? 2 மினிட்ஸில் செய்யுங்க. சரி, 8 வினா தான். குயிக்காக செய்யுங்க. சரி, செஞ்சார்கள். தொடரும் செய்யலை செஞ்சாங்களே போடுங்களா? செஞ்சு முடிஞ்சா எஸ் போடுங்க. சப்மிட் பண்ண. ரைட், வெரி குட். ஜஹரி 1வது இடம், சிம்ரத் 2வது இடம், ஷைமா 3வது இடம். ஷைமா.
ரைட், கடைசி ஒருக்கா பாப்போம். ஜஹரி, மினால், தானியா, அனீக் ஆகியோர் 8 கட்டெடுத்து 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் இடங்களை பிடித்திருக்கிறார்கள். ஷிம்ரத் 5வது இடத்தையும் ஷைமா 6வது இடத்தையும் பிடித்திருக்கிறார்கள். சரி, ஓகே. இப்பொழுது ஆயிஷா அமீனா 1ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் அமீனா. சரி சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? போல் செய்வோம். அவசரமா செய்வோம். நேரம் போயிட்டு தானே. ஓகே, இதை ஸ்டாப் பண்ணால் நீங்கள் அப்புறம் செய்யுங்களா? ஓகே, இது வரைக்கும் செஞ்ச ஆக்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ போல் செய்வோம். குயிக்காக செய்யுங்க. போல் 2 மினிட்ஸ் தான். இன்னைக்கு படித்த விஷயத்துக்குலாம் போலையும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. சரியா? 2 மினிட்ஸில் எல்லாரும் சப்மிட் பண்ணணுமா? யாரும் சப்மிட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதான் மிக முக்கியம். குயிக்காக செய்யுங்க. குயிக்காக செய்யுங்க பிள்ளைகள். குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. ரைட், நேரம் நிறைவடைந்து விட்டது. சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க. குயிக்காக சப்மிட் பண்ணுங்க. செஞ்சதை சப்மிட் பண்ணுங்க. அண்ணே போயிடும் வருவா. ப்ளீஸ், குயிக் குயிக் குயிக். ரைட், விடையை பார்ப்போம். இன்று வினவப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கும் ஷேர் பண்ணட்டா? பாருங்கள், நீங்கள் அளித்த விடைகளை நீங்களே பார்க்கலாம். பழைய கற்கால மனிதர்கள் உணவை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள்? வேட்டையாடி அலைந்து திரிந்து. பூமியில் நிலவிய கடும் பனியுகம் எப்போது முடிவுக்கு வந்தது? 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு. பனியுகத்துக்கு பிறகு காலநிலை எப்போது மாறியது? வெப்பமாக மாறியது. காலநிலை மாற்றத்தால் தாவரங்கள் செழிப்படைய காரணம்? சூரிய ஒளி கிடைத்தது. புதிய காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்ட காலப்பகுதியின் பெயர் ஹொலோசின் யுகம். ஹொலோசின் யுகத்தில் மனிதர்கள் எதில் ஈடுபடத் தொடங்கினார்கள்? விவசாயத்தில். மனிதன் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பதிலாக எவ்வாறு மாற்றினர்? விலங்கு வளர்ப்பு. கோதுமை முதலில் எங்கே பயிரிடப்பட்டது? மத்திய தரைக்கடல். நெற்செய்கை முதல் எந்த நாட்டில் ஆரம்பமானது? சைனா. சோளம் பயிரிடப்பட்ட பகுதி மெக்சிகோ. சரி, உங்களுக்கு எத்தனை சரி அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே, இந்த நாள் பழச மீட்டினம், புதுசு படித்தோம், வீடியோ பார்த்தோம், கேம் செஞ்சோம், ஆக்டிவிட்டி செஞ்சோம், எல்லாமே செஞ்சோம். ஓகே, இந்த நாள் ஒரு சக்ஸஸாக படித்து முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் நைட். குட் பாய்.